சென்னை ரெடின்ஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் பைக்கர் ஷாப் தாங்க வந்திருக்கோம். நிறைய ராயல் என்ஃபீல்டு உங்கள் ஷாப்பில் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் ஓல்டு புல்லட் நீங்கள் எந்த கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்சு ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு புது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. ப்ரோ, இப்போ நம்ம ஷோரூமில் இந்த புது வெஹிக்கிள் வாங்கினா எவ்வளோ கம்மி பண்ணி ப்ரோ? ஒரே நிமிஷம் இப்படி வந்துருங்களேன். ஏன்னா கஸ்டமர் வண்டி அவர் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் பழைய வண்டி கொண்டு வந்தார். இப்போ அவருக்கு ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து அனுப்பணும். ஏன்னா வெளியூரில் இருக்காப்புல கஸ்டமர், மலையனூரில் மேல்மலையனூர் கோயில் இருக்கும். புது வண்டி ஒரே நிமிஷம். ஓகே டன். இப்போ ராயல் என்ஃபீல்டு டீலர்ஷிப் எடுத்துட்டீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் ப்ரோ. புது பைக்ஸ்லாம் சேல் பண்ண போறீங்க. ஏன்னா மீட்டியரில் இந்த கலர் வரவே இல்லையே ப்ரோ. பிரதர் ஒரு நிமிஷம். இதுவுமே சேல் கிடையாது. ரீபான் வண்டி, இந்த வண்டியும் சேல் கிடையாது கைஸ். இன்னாதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்ன பிரதர், இந்த வண்டி எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அதான் ப்ரோ, பிராண்ட் நியூவாக இருக்குது. அதுதான் என்னதுன்னா, நம்ம டீலர்ஷிப்பில் எதுவும் எடுக்கல இன்னும். நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நம்ம கராஜில், மெட்ராஸ் பைக்கர் கராஜில் பழைய வண்டி கொண்டுட்டு வராங்களே, அதை பிராண்ட் நியூவாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த ரீபான், இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரீபான் இருக்குது பாருங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இன்ஜின் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ரீபான் வாங்கி கஸ்டமர் ஆல்ரெடி ஒரு 2 years ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணிட்டாங்க பழைய கலர்ஸை. இப்போ எனக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி வேணும்னு ஃபுல் வண்டி பெயிண்டிங் மாற்றிருக்கோம். சீட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இங்கே ஒரு ஃபோம்லாம் வச்சு ரொம்ப சாஃப்டாக. பின்னாடி சீட்டு நல்லா ப்ராடாக பண்ணியிருக்கோம். ரீபானில் வர சீட்டே ஜம்போ சீட்டாக மாற்றிருக்கோம். பின்னாடி இந்த சாயிறதெல்லாம் லேடிஸ் சாயிறது கம்ஃபர்டபுளாக. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் க்ரீனில் வித் ஹேண்ட் பெயிண்டட் லைன்ஸ் ராயல் என்ஃபீல்டு ஒரு வண்டியை ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக PPF பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் வண்டிக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்துட்டு சேல் கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே கஸ்டமரோட வண்டி. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதை. ஆக்சிடெண்ட் ஆகி கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தது. வண்டியை மேல்மலையூர், அதான் கோவில் தெரியும் எல்லாருக்கும். ஸோ மலையனூர் கோவில் கிட்டேருந்து இந்த வண்டியை வந்துட்டு குட்டி யானையில் போட்டே கொண்டுட்டு வந்தாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து. அண்ட் இந்த வண்டியில் உள்ள டேங்க் எல்லாமே அவுட். ஸோ இந்த வண்டியை ஸ்கிராப்லேருந்து உயிர் கொடுத்துருக்கோன்னே சொல்லலாம். இந்த வண்டியை இப்போ பிராண்ட் நியூவாக பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு டெலிவரி ஆக போகுது. ஸோ நீங்கள் பேசும்போது அவருக்கு தான் வீடியோ அனுப்பிச்சிருக்கோம் கைஸ். இந்த வண்டியோட கலரை வந்துட்டு நம்மளோட ஸ்டைலில் சொல்லணும்னா விண்டேஜ் ரெட். பட் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு மக்கள் எல்லாம் பேசுறது என்னன்னா, இந்த கலரை மெட்ராஸ் ரெட்னு பேசுகிறாங்க. பிகாஸ் ஒவ்வொரு இடத்துல ஒன்று சொல்கிறாங்க, ரைட்? ஸோ நம்ம சைட்லேருந்து இட்ஸ் அ விண்டேஜ் ரெட் ஆர் மெட்ராஸ் ரெட். ரொம்ப பேருக்கு நல்லா புரியும், மெரூன் ரெட்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒன் திங் ஷியோர் கைஸ், ரொம்ப ஒரு யூனிக்கான கலர். ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ வண்டி, ரொம்ப ஒரு யூனிக்கா. ஸோ இது நம்ம நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஏமாந்துருவாங்க ப்ரோ. ஒரு பிராண்ட் நியூ வண்டி ஷோரூம்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன குறை கூட, ஏன்னா ஃப்ரண்ட் டயர்லேருந்து ரியர் டயர் வரையும் நீங்கள் அப்படியே கார்பரேட்லேருந்து இன்ஜின் ரூம்லேருந்து அலாய்ஸ்லேருந்து பெயிண்டிங், அதாவது என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றது கூட ஒரு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த மட்கார்ட்ஸ் எல்லாமே பழைய மட்கார்டு, புது மட்கார்டை போட்டு இந்த கலருக்கு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ரின் ஸ்போக்ஸ் ஹப்பெல்லாம் அழகாக பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹெட்லைட்ஸ் எல்லாம் ஒரிஜினல். ஸோ கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரிஜினல் விண்டேஜ் ஸ்டைலில் வேணும். பிகாஸ் நம்மளை பற்றி தெரியும், அலைவில் மாற்றிடுவோம், டப்புன்னு இருக்கிற அலைவில் ஹெட்லைட்ஸ் மாற்றோம். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு விண்டேஜ் ஸ்டைல். பட் ஒரு விஷயம் எங்கள் ஸ்டைலில் விட்டாங்க, இந்த 650யோட மோனோகிராம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மோனோகிராமை நம்மளோட விஷ் படி, நம்மளோட டேஸ்ட் படி விட்டாங்க. ஸோ நம்ம இது எல்லாம் பிளெயினாக கொடுத்து ஜஸ்ட் சிம்பிளாக அந்த லோகோ கொடுத்துருக்கோம். அந்த அவுட்புட் எவ்வளோ அழகாக வந்துருப்பாருங்க. ஸோ சைடில் இங்கே வந்து பாருங்கள் கிளாசிக் 350 அண்ட் இது எல்லாமே குரோம் கொடுத்துருக்கோம். வண்டி ஓவராலாக ரொம்பவே ஒரு நீட் அண்ட் க்ளீன், பின் டு பின் நம்ம வந்துட்டு இதை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோன்னே சொல்லலாம் கைஸ். இந்த பர்டிகுலராக ரெட் வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. ஸோ கிளாசிக் இருக்குது, கிளாசிக் ரீபான் ரெடி பண்ணியிருக்கீங்க. அடுத்து ஒரு தண்டர்பர்ட் இருக்குது. அதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெயிண்ட், இதில் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது. டெஃபினட்டாக இவங்க ஷாப்பில் 100% பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெஹிக்கிளில் பார்த்தாலுமே ஸ்டிக்கரே இருக்காது. அது நீங்கள் என்ன தீம், என்ன கிராஃபிக்ஸ், ஆர்பிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து வீடியோஸ் அந்த அளவுக்கு க்ளோஸாக காமிக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம எல்லா வீடியோலையும் நல்லா க்ளோஸ்லேயே டெஃபினட்டாக வாங்க கிட்ட வந்து காட்டுறேன். இன்னொன்று கையை வச்சு காட்டுறேன், இங்கே பாருங்களேன். அண்ட் இன்னொரு விஷயம், பிரதர் சொன்னாப்புல தண்டர்பர்ட் தான். பட் பழைய தண்டர்பர்ட் ட்வின் ஸ்பார்க், ராயல் என்ஃபீல்டு ட்வின் ஸ்பார்க். இது ரொம்பவே சூப்பர் இன்ஜின். ரொம்ப பேருக்கு இதை பற்றி தெரியாது இந்த வண்டி. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் சொல்லலாம். இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட டேங்க் சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த வண்டியோட இன்ஜின் விட மனசில் கஸ்டமருக்கு. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க. இங்கே வருங்க வண்டி நம்பர் பாண்டிச்சேரி PY. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மீட்டியார் 350யோட டேங்கை யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இந்த டேங்கை வந்துட்டு ஓல்டு ட்வின் ஸ்பார்க்குக்கு ஃபிட்டிங் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, ரியல் ரோடில் மட்கார்ட் செட்டப்புமே
லேட்டஸ்ட் மீட்டியோரோட மட்கார்ட் செட்டப், ஹார்லி இண்டிகேட்டர், டேஞ்சர் லைட் வந்து மீட்டியோருது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்வின் ஸ்பார்க்கும் மீட்டியோரும் கலந்த மாதிரி இதை பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட ஸ்பீடோமீட்டர் காட்டுற வந்து பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ இதோட ஸ்பீடோமீட்டருமே டிஜிட்டல் யூஸ் பண்ணால் ஹார்லி ஹேண்டில் பார். கைஸ் ஓவராலாக இந்த வண்டி கொஞ்சம் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாஸாக இருக்கும். அண்ட் சீட்டை பற்றி சொல்லி ஆகணுங்க, அழகாக ப்ளூ கலர்லேயே ஸ்டிச்சஸ் இங்கே பாருங்களேன். ஸோ ஸ்மால் டைமண்ட் சொல்லலாம், ஸ்டிச்சஸ் கூட ப்ளூ கலர் இந்த கலர்லேயே கொடுத்து லேடிஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு அண்ட் லேடிஸ் உட்காந்தா கூட பிடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு சைடு உட்காந்தா கூட பிடிக்கிறதுக்கு. அண்ட் இந்த சைடு அதே ஹேண்டில் பார் டபுள் ஸ்டாண்ட் போட. ஸோ ஓவராலாக ஒவ்வொரு விஷயமும் இதில் பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈகளோட ரெக்கைகள் பின்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயுமே வந்துட்டு அந்த ரெக்கை பறக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் அலைவில் வித் டியூப்லெஸ் டயர். ஸோ டயர்ஸ் எல்லாம் ப்ராடாக. ஸோ கைஸ் ஓவராலாக இந்த வண்டி ரொம்ப 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 ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். நம்ம 2009 10 11 கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஏன்னா ட்வின் ஸ்பார்க்குன்றதே ரொம்ப பழைய, ஆக்சுவலி இதுவே இப்போ பழைய வண்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் லேட்டஸ்ட் ரீபான் வந்துருச்சு, மீட்டியார், சூப்பர் மீட்டியார் 650, ஷார்ட் கன், அண்ட் இப்போது அடுத்து பிஆர் 650 அண்ட் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் விண்டேஜ் ஆகிறவங்களுக்கும். அதான் நீங்கள் ஆனால் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பழசாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து கண்டிப்பாக உயிர்ன்றது திருப்பி பறக்க வச்சுட்டீங்க புதுசாக எல்லாமே. ஸோ ப்ரோ ஆக்சுவலாக உயிர் கொடுக்கறதோட ரொம்ப ஒரு நம்ம சவுத் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திராவில் என்ன ஒரு விஷயம்னா இந்த வண்டிங்க இருக்குது தெரியுமா, அது நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக எமோஷ்னல் ஆயிடுது. இப்போது அதர் சைட்லாம் அப்படிலாம் இல்லை, யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க. பட் நம்ம ஒரு வண்டி விற்க போகிறோம்னாக்கிற மனசு ரொம்ப உறுத்தும். அதான் இத்தனை நாள் நம்ம கூட இருந்துருச்சே, நம்ம கொடுக்கணுமா, ஏன் நம்ம வீட்டில் யாராவது ரெடி பண்ணியாவது ஓட்டுட்டோமே, குப்பையாக இருந்தால் கூட வீட்டில் வச்சுக்கோன்னு தவிர மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஆட்களுக்கு அதே மாதிரி ரொம்ப பேருக்கு ஒரு எமோஷனல் இருக்குது. இந்த வண்டி வாங்கின பிறகு தான் என் லைஃப் கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு. பிகாஸ் பர்சனலாக சொன்னால் எனக்குமே அதுதான், என் ராயல் என்ஃபீல்டு வாங்கின பிறகு தான் நான் இந்த மாதிரி ஒரு கராஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்னே சொல்லலாம். ஸோ அதனால் அவங்கவுங்க வண்டி எப்போவுமே அவங்களுக்கு பர்சனல் தான். ஆப்வியஸ்லி உங்கள் வண்டி உங்களுக்கு என்ன வண்டி பர்சனல்? சும்மா டாமினர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பேஜ் ஆரம்பிச்சோம். நம்மளுக்கும் நடக்குது. எடி சொன்னது 2 பேருக்கு நடந்துருக்கா? ஸோ கைஸ் இந்த பிராண்டானா இருக்கலாம். ஆமாம் டெஃபினட்டாக. இல்லை அது வந்துட்டு நான் பர்டிகுலர் ராயல் என்ஃபீல்டு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க டாமினர், பஜாஜில் சில பேருக்கு பல்சர் அவ்வளோ அவனுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கும் பல்சர். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இருக்குது. சில பேருக்கு மாட்டு வண்டி, கிராமத்தில் அந்த மாட்டு வண்டியை விட மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த இது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எமோஷ்னலாக இருக்கிறது நானும் வந்து என்ன பண்ணுறேன்னா இறங்கி பண்ணி கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் இந்த வண்டி எடுத்துக்கோங்க, இந்த வண்டி ரொம்ப பழைய வண்டிங்க. ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் வந்து வாங்க, நான் காட்டுறேன். இந்த வண்டியை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஞாபகம் இது எனக்கு ஏதோ மூவில பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பாட்டில் கிரீன் சூப்பராக பிடிச்சிருக்கு ப்ரோ. சூப்பர். பிரதர் சொன்ன மாதிரி இந்த வண்டியை பார்த்தா எல்லாருக்குமே ஞாபகம் வருது அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங். ஸோ ஆந்திராவில் அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்து பயங்கர ஹிட். அப்புறம் ஹிந்தியில் கபீர் சிங், அப்புறம் தமிழ் ஆதித்யா வர்மா. ஸோ அவர் அந்த யூஸ் பண்ணுவாங்கல்ல, ரொம்ப ரக்கடான ஒரு பையன், டாக்டர் பையன், அந்த வண்டி தான். ஸோ அதே வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அர்ஜுன் ரெட்டி சீட். ஸோ சைக்கிள் சீட்டோ சொல்லலாம், ரியர் சீட்டோ இதுக்கு இருக்குது. பட் இதில் சிங்கிள் சீட் கொடுத்துருக்கோம். பீகாக் க்ரீன் சொல்லலாம் இந்த வண்டியை. ஸோ இதில் வந்துட்டு இதை மட்டும் குரோம், இதெல்லாம் பிளாக் கொடுத்துருக்க காரணம் என்னன்னா டெய்லி வேலைக்கு போகிறவங்க இந்த இடம் ஈஸியாக அப்படி தொடச்சிடலாம். பட் இது உள்ளெல்லாம் போட்டு துடைக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பிளாக், வேரல்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக குரோம். அண்ட் இதோட ஹெட்லைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இப்போ ஆன் பண்ணோன்னே எவ்வளோ அழகாக ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இல்லை? ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த வண்டியும் ஒரிஜினல் பண்ணாலுமே ரொம்ப ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மேன்லியாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டு அந்த ஃபீல் வந்து இந்த வண்டி தருதுன்னா 100% தரும் இது. பட் சில பேருக்கு இன்றைக்கி வர காலகட்டத்தில் ராயல் என்ஃபீல்டு மேன்லிலெஸ் தரலன்றாங்க. பட் அதாவது அவங்களோட கருத்து இல்லை. அதுதான் ப்ரோ, மேபி எனக்கு லுக்கு தெரியல. அந்த பீட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த BS3 அந்த அளவு அந்த பீட்டு வந்து அந்த தம்ப் அந்த கம்மியாயிடுச்சுன்னு தான். கண்டிப்பாக அதனாலே ரொம்ப பேர் இப்போ அது கொஞ்சம் பழைய இதுக்கே போகிறாங்க. கண்டிப்பாக இவங்க ஷோரூம் வந்துடும்னா ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 hour கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து இந்த வண்டலூர் அந்த மாதிரி விசிட் பண்ணுறது சொல்கிறோம் ப்ரோ. ஏன்னா ஒரு வண்டியும் நம்ம பார்த்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம ரசித்து நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நம்ம ஒரு கலருக்கு வருவோம், ஆனால் இங்கே பார்க்கும்போது இப்போ க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஆப்ஷன் வச்சிருக்கீங்க. டெஃபினட்டாக 6-7 வண்டி நிற்குது. அந்த சாக்லேட் க்ரீன் இருக்குது, பீகாக் க்ரீன் இருக்குது, மெஜஸ்டிக் மேஜிக் க்ரீன் இருக்குது, பேட்டல் க்ரீன் ஆர்மியில் யூஸ் பண்ண பேட்டல் க்ரீன், அண்டு
பீகாக் க்ரீன்லேயே வந்துட்டு லைட் இருக்குது, டார்க் இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது. இல்லை அதான் ஒரு கலர் க்ரீன் நீங்கள் யோசிச்சுட்டு வந்தாலே அதுக்கு 8 ஆப்ஷன் நீங்கள் வண்டியாகவே டெஃபினட்டாக. இன்னொன்று என்னன்னா, இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, கஸ்டமர் வந்தாலுமே இல்லை வரலனாலும் நம்மளுடைய ஒர்க்ஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கலாம். லைக் மெட்ராஸ் பைக்கரோட இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூடியூப்பில் காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் வர்றது வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் இப்போ வர்றீங்க. இந்த ஒவ்வொரு மந்த் வரும்போது நானும் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷனை வச்சுருக்கேன். பட் அதே மீறி கஸ்டமர் வண்டி எடுத்துகிட்டு போகிறதும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ இதெல்லாம் இருக்குது, நாளைக்கு இந்த வண்டி டெலிவரி, அந்த வண்டி டெலிவரி, நாளைக்கு இந்த வண்டி டெலிவரி பாண்டிச்சேரி. ஸோ நாளைக்கு இது இருக்காது. அது மாதிரி ரொம்ப வண்டி போனது இருக்குது. பட் ஸ்டில் இருக்கிற வண்டியை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் முடிஞ்ச அளவுக்கு. இது வந்துட்டு ஆல் இண்டியா பர்மிட் மாதிரி ஆல் இண்டியா ஃபுல்லாகவே லவ் பண்ணுற ஒரே வண்டி. இன்னமும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தாத்தாலேருந்து அங்கிள்லேருந்து ஒரு யூத்லேருந்து ஒரு கிட்டு, ஸ்கூல் போகிற கிட்டு வரைக்கும் லவ் பண்ணுற வண்டி RX 100. இந்த வண்டி எங்களுக்கு தேவக்கோட்டையிலேருந்து வந்தது. சரி, ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணி செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கி ஸ்க்ராப் பண்ணி வாங்கி அமிச்சா. இங்கே வந்து பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் இன்னும் முடியலை, பட் ஸ்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேர்ல் ஒயிட், கோல்ட் அண்ட் இந்த ஹனி கான்செப்டில் அவங்க கேட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். RX 100 இங்கே ஃபியூல் ஸோ இந்த இதுவுமே கோல்டு கேஸு, இதெல்லாம் மெட்டாலிக் கிரே, பம்பர்ஸாக இருக்கட்டும், ஹெட்லைட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எல்இடியில் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்இடியில் கொடுத்துருக்கோம். TN45 வண்டி மட்கார்ட்ஸு. அண்ட் இந்த கேலிபர் வந்து பாருங்களேன், இந்த கேலிபர்லாம் கோல்டு. ஸோ டிஸ்கு பிளேட்டு, பிளேட்டிங்ஸு, டயர்ஸ் ரொம்ப ஒரு அழகாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்பீடோமீட்டர் ஒரிஜினல். அண்ட் இந்த கிட்டு கூட பாருங்களேன், ரோட்டார் கிட்ட ரொம்ப அழகாக வந்துட்டு கோல்டில். கைஸ் அதான் நான் சொல்கிறேனே, ஒவ்வொரு வண்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் வீடியோ வில் பி ஸோ லென்த். ஸோ இந்த RX 100 ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. அண்ட் இன்னும் சில பல RX 100 ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த க்ரீனில் சொன்னோம்ல எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிட்ச் பைக் சொல்லிடுங்க கைஸ். நீங்கள் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. கண்டிப்பாக நீங்கள் சேல் ஆகிடுது. ஆமாம், ஸ்டாக் இப்போயும் பார்த்தீங்கன்னா 2 வண்டி தான் இருக்குது. இது பழைய வெர்ஷன், இது ப்ரோ வெர்ஷன். கிட்ஸ் பைக் 50cc சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு ரேட்டுங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, வாங்க, ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு பிராண்டு இருக்குது, பேர் இருக்குது. அதனால் நாங்கள் வந்துட்டு இது பண்ணோம். இதை வந்து ஓட்டி பாருங்கள். இது ப்ரோ மாடல், அதுக்கு அடுத்த வருஷன் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மோட்டோ கிராஸ் வண்டி அப்படியே டிட்டோவா. ஸோ இதில் எல்லோ ப்ளூ இப்போதைக்கு இருக்குது. மேபி இன்றைக்கி புக் பண்ணாலும் கொடுத்துரும், போயிடுச்சுனாலும் அடுத்த பேட்ச் நம்ம திருப்பி இறக்கும். ஃபுல்லாகவே இந்த சேஸ் பாருங்களேன், உங்களுக்கு இந்த சேஸில் KTM சேஸ் மாதிரி வந்திருக்குல்ல. வேற பழசில் அந்த சேஸே கிடையாது. அங்கே பாருங்கள், பழசில் சேஸே கிடையாது. இதில் அந்த எக்ஸ்ட்ரா சேஸ் எதுக்காகனா, கிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு ஓட்டுவாங்கள்ல, பாவம் அவங்களுக்கு தெரிய போகிறது. அப்போது ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோ மாடல். ஸோ அதுலேயே இது ப்ரோ மாடல். நல்லா ஒரு ஷாக் அப்சர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வாங்கினாங்கன்னா இப்போ சர்வீஸ் சப்போர்ட் அந்த மாதிரி நம்மக்கிட்ட கொடுக்க முடியுமா? நம்ம டெஃபினட்டாக நம்ம பண்ணுறது இல்லைனாலும் யார் பண்ணுறாங்கன்றத லிங்க் கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இது எதுக்காக நம்ம சேல் பண்ணுறோம்? ரொம்ப பேருக்கு இது எங்கே இருக்குது, கிடைக்குதா, இல்லை ஜென்யூனாக இருக்கா? ஏன்னா ரொம்ப பேர் 1000 rupees கொடுத்தா போதும் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதுவும் எஸ்பெஷலி இந்த நார்த் இந்தியன்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணி எங்கே வண்டி புல்லட்டு, குட்டி புல்லட்டு, அதையே எடுத்து 2000 போட்டு நம்ம கஸ்டமர் 3 பேர் பே பண்ணியிருக்காங்க 6000 வேறு. அப்புறம் நான் சொல்ல வந்து பை அது வந்துட்டு 2000 கிடையாது. நான் ராயல் என்ஃபீல்டில் 6 மாதம் வெயிட் பண்ணி ஆர்டர் கொடுத்து வருது. அது கிட்டத்தட்ட 70-80,000 அந்த இது. நம்ம வீடியோவை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவை அது எவ்வளோ ஓப்பனாக பண்ணுறாங்க பாருங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க வீடியோ, நான் பேசிகிட்டு இருக்க வீடியோ எடுத்து அப்படியே அது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு 2000 ஒன்லி அட்வான்ஸ் பண்ணுங்கன்ட்டு. அதாவது ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ப்ரோ அடுத்தது இந்த க்ரீன் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. கைஸ் என்ன சொல்லுவாங்க, பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரேக்கில் நான் ஒரு சில்லாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பழைய வண்டி வச்சுருக்கீங்க, நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும், ARK டைரிஸ் செக் பண்ணலாம், இல்லை மெட்ராஸ் பைக்கர் இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயமும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அண்ட் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, பிகாஸ் ரொம்ப பேருக்கு இப்போ என்னன்னா, வெளிநாட்டில் நம்ம இருக்கோம், ஊருக்கு போகணும், நம்மளுக்கு ஒரு வண்டி தேவை, பட் யாரை நம்பி கொடுக்கணும்? கைஸ் நீங்கள் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணலாம் மெட்ராஸ் பைக்கரை. நாங்களே வண்டி எடுத்து நாங்களே உங்களுக்கு வண்டியை ரெடி பண்ணி வச்சுருவோம். ஃப்ளைட்டில் இறங்கி இப்போ ரீசெண்டாக கத்தார்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. கத்தார்லேருந்து சென்னை வந்துட்டாங்க, இறங்கி வண்டி இங்கே எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டே போயிட்டாங்க. அவரோட லக்கேஜ் கொரியரில் போட்டாங்க, முடிஞ்சிச்சு. சிம்பிள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, இல்லை அதர் ஸ்டேட் இந்தியாவில் இருந்தீங்கனாலும் ஜஸ்ட்டு எங்களோட காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் பிரதர் கொடுத்துருவாப்ல. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ இந்த இதை மாடிஃபைட் பண்ணணும். ஆனால் இந்த நான் சொல்லுவோம், இந்த வண்டி வந்துட்டு பண்ணணும்னா நீங்கள் தண்டப்பட்டு தான் எடுக்கணும், இல்லைண்ணா எனக்கு அந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைல் வேணும், அப்போ நீங்கள் கிளாசிக் எடுங்க. நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு சஜஷனும் பண்ணுறோம். கண்டிப்பாக எடுத்து பண்ணி தரலாம், அதுவும் செகண்ட் ஹேண்ட்லேயே எடுத்து தரலாம்.
புது வண்டி தான் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணணும்னு கிடையாது. ஒரு பழைய வண்டியை அதுவும் என்ன ரேட்டோ மார்க்கெட்டு அப்படியே எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு கமிஷன்லாம் கிடையாது. செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஹெல்ப் பண்ணுறோம், எங்ககிட்ட ரெடி பண்ணிக்கிறோம். உண்மையாக சொல்லலாம், அதில் நம்மளுக்கு வர ப்ராஃபிட்டே போதும். ஆண்டவன் பண்ணிட்டு ஓடிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஒரு நல்ல வண்டி, ஒரு இருக்க வண்டியை இந்த மாதிரி நம்ம அதை ஃபுல்லாகவே மாற்றுறதுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு எடுத்து நம்மளை ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது சில பேர் இவர் பார்த்தீங்கன்னா TN96 இங்கே வந்து பாருங்களேன், TN96 இவர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, கன்ஃபார்மாக தெரியல. இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா ஆர்மி, இந்தியன் ஆர்மி, ஒரு 6 மாதம் முன்னே வந்தாப்புல, பெரிய பேகு ஆர்மின்னு. என்னடா இவ்வளோ பெரிய பேக், பெரிய பேகு, அவளோட திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு அசாமில் டியூட்டிக்கு போகிறேன், அதாவது அது ஒர்க்கு போகிறேன், பொங்கலுக்கு லீவ் வரும், அப்போ நான் வருவேன் ப்ரோ, அப்போ இந்த வண்டி டோட்டலாக மாற்றி வைங்க. ஸோ அவருக்காக இந்த வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவர்கிட்ட இப்போ இருக்குது கொடுத்து பண்ணார். சில இந்தியன் ஆர்மியை எங்களுக்கு லடாக்லேருந்துலாம் கால் பண்ணியிருக்காங்க, பிரதர் நல்ல வண்டி இருந்தால் எடுத்து கொடுங்க, பண்ணி ரீசெண்டாக வேலூர் கொடுத்தோமே ஆற்காடு. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் ஆண்டவனோட சப்போர்ட் ப்ளஸ் உங்களோட ட்ரஸ்ட்னால தான் கண்டினியூஸாக எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அண்டு அதை நான் மெயின்டைன் பண்ணுன்ற நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு வண்டியாக இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் பார்க்க ஒரு ஷோரூம் வண்டியாக இருக்கும், பட் டெஃபினெட்லி இட்ஸ் பியூர்லி கஸ்டமைஸ்டு. ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு வண்டி, இங்கே இப்படி வந்து பாருங்களேன், இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன், மேட் ஃபினிஷில் அலாய் வீல்ஸ் பாருங்கள். அண்ட் இந்த ராயல் என்ஃபீல்டு 500cc ப்ளீஸ் ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணி 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 எங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுன்றது கன்ஃபியூஷனில் இருக்குது. அதுதான் நம்ம கிரீன்ல சொல்கிறோம், 3 வண்டி வச்சுருக்கீங்க, பிளாக்ல 3 வண்டி வச்சுருக்கீங்க, சைனிங் பிளாக், மெட்டாலிக் பிளாக், செமி மேட். ஸோ இந்த மாதிரி 3-4 வேரியன்ட் பிளாக்லேயே இருக்குது. ஓகே ப்ரோ, ஹிமாலயன் போயிடுவோம் ப்ரோ. டெஃபினட்டாக மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, அதுலேயே இந்த பிளாக் லைன்ஸ். ஆமாம், அதுக்கு மீன் இந்த வண்டி ரொம்ப பேரோட ஃபேவரட் ஹிமாலயன். அதை நான் அதுவும் இந்த ஹிமாலயன் பர்டிகுலராக இப்போ நான் ஜஸ்ட் உட்காந்துக்கிறேன், இது இப்படி ஏறினாலே ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வந்துடும். சரிங்க, ஓகே, எடுத்தோன்னே லடாக்கில் போயிட்டு ஒரு கலக்கிட்டு வரணும்னு தோணும். இது கண்டிப்பாக ஒரு BS3 BS4 வண்டியாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப மாடல் மாதிரி தான் இருக்குது. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், BS6 மாடல், BS6 வரைக்கும் இந்த மாடல் வந்தது. சைலன்சர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இந்த வண்டியுமே கஸ்டமர் செகண்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க, ரொம்ப ஒரு பழைய கண்டிஷனில். ஆனால் ஹிமாலயன்றது என்னோட பெரிய ட்ரீமு. ஆனால் எனக்கு இப்போ உள்ள ஹிமாலயன் எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரி பண்ணிக்காதீங்க, எடுத்துருவாங்க. வண்டி லடாக் போகுது. ஸோ லடாக் செட்டப் இப்போயே பேசிக்கான பண்ண சேடல் ஸ்டே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேப்பு, இங்கே பாருங்கள் இந்த விண்ட்ஷீல்ட்லாம் கொஞ்சம் ரேப்பிங், மட்கார்ட்ஸ், ஃபாக் லைட்ஸ் அழகாக இங்கே பாருங்கள் கிளாம்ப் கொடுத்து போட்டிருக்கோம், ஃபாக் லைட்ஸ், பெயிண்டிங். இந்த வண்டியோட பெயிண்டிங் தான் ரொம்ப ஒரு அட்டகாசம் வச்சுங்க. ஒரு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே டேங்க் ஃபுல்லாக வந்து அப்படியே மட்கார்டில் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சைட் ஸ்டே, ஃப்ரண்ட்லெஸ் கிராஸ் கார்டு கூட இங்கே ஒரு ஹெவி டியூட்டி ஸ்லைடர்லாம் போட்டு விழுந்தாலுமே ஒன்றும் ஆகாது. அண்ட் சீட் கவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வண்டியும் எங்கள் வண்டியாக நினச்சி அதை ரசித்து பண்ணும்போது தான் கஸ்டமர் ஹாப்பி ஆகும்போது அவங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம கேரேஜ் எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் சிட்டிக்கு அவுட்டரில், பட் ஸ்டில் இவ்வளோ வண்டி. இது இந்த மந்த்து இப்போ போயிட்டோம், டிசம்பர் மந்த் பேட்ச், அதையும் நம்ம இப்போ பார்ப்போம் லைவாகவே என்ன நடக்குது, என்னென்ன ஏற்றிட்டு இருக்கோம். பெரம்பூர் போயிருந்தோம். ஓகே, பெரம்பூர் பிரான்ச் சாப்டர் 4 போயிருந்தேன். நான் அது உங்ககிட்ட கால் பண்ணல, நம்ம அந்த சைடு போகும்போது விசிட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் கம்மியாக இருக்குது, அவ்வளோ வண்டி வருது அப்படின்றாங்க. இது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஃப்ரம் Chennai city, especially Perambur surrounding like Retteri, Kolattur, Sarmanagar, Vyasarpadi, Ainavaram, Villivakam, and in fact Broadway la அவ்வளோ வண்டி வருதுங்க. அது நம்ம ஓப்பனிங் அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது வந்துட்டு காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட், பட் முந்தின நாள் சாட்டர்டே நைட்டு 11 மணிலேருந்தே க்ரௌட் நின்று நம்ம சொல்ல 10 கஸ்டமர் சொல்லியிருந்தோம். பட் 10 கஸ்டமருக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ கொடுத்துட்டு அடுத்து 43 பேர் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஜஸ்ட்டு 1000 ரூபா பே பண்ணி அதையும் பண்ணி காட்டணும். ஸோ மெட்ராஸ் பைக்கரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது தான் செய்கிறோம், செய்கிறத தான் சொல்கிறோம். எப்படி ப்ரோ சமாளிக்கிறீங்க? ஏன்னா அவ்வளோ பைக்ஸ் வந்துட்டே இருக்குது. ஆக்சுவலாக என்னதுன்னா, இது வந்து அவுட்டர் சிட்டி ஸ்பேசஸ் இருக்குது, இது கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும். பட் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரெண்டல் எக்ஸ்பென்சஸ்னு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு கராஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் போதும்னு பக்கத்துலேயே ஒரு எம்டி லேண்ட் எடுத்திருக்கோம், வண்டியெல்லாம் விடுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த கராஜ். ஸோ எம்டி லேண்டில் கீட்டு போட்டு வண்டி விடுறதுக்கு அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அது தனியாக ரெண்ட் பே பண்ணுறோம், இதுக்கு தனியாக ரெண்ட் பே பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒன்று அண்ணன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிட்டியில் எடுத்து வச்சிட்டோம். ரொம்ப பேருக்கு அதே ஒரு ஹாப்பியாக இருக்குது. பிரதர் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷம் ப்ரோ.
இப்போ என்னன்னா அந்த சைடெல்லாம் இன்னும் நிறைய சைடு வந்து ஏன்னா நான் வந்து நம்ம அவுட்டரில் இருக்கோம் மோஸ்ட்டாக நம்மளுக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ கோயம்புத்தூர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராம்நாடு எங்கெங்க இருந்தோ வண்டி கண்டிப்பாக வருது. ஸோ நம்ம நீங்கள் சென்னைக்குள்ளே சென்னை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் அதுவும் பெரம்பூர் ஓப்பன் பண்ணும்போது இப்போ அதுவே நம்ம சமாளிக்க முடியாத அளவு க்ரௌட் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அந்த அளவு மக்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது கேரேஜ் மேலேயும் நம்ம மேலேயும் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 6 மாதமோ 1 வருஷமா இல்லை இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் 13 வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அதாவது கராஜ் ஓப்பன் பண்ணி 8 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே நம்ம ஒர்க் பண்ண இடமா இருக்கட்டும், நம்ம வீட்டில் கேரேஜ் வச்சுருந்தோம். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி நம்மகிட்ட ஃபோன்லாம் கிடையாது. இல்லைனா அப்போயே வீடியோ எடுத்து நம்ம காட்டியிருக்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் பிரதர், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கூட இந்த கஸ்டமர் கேட்பானே, 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் ஜென்யூனாக இருப்போம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்வோம். ஏன் அதுனா ஜென்யூனாக ஒரு 10-20 ரூபா கேட்டுட்டு போயிடலாம். பட் நல்லா கொடுத்தோன்னா ஹாப்பியாகிடும் கஸ்டமர். யோசிச்சு பாருங்க, சின்னதாக ஸ்டார்ட் பண்ண ஒரு 10க்கு 10 கடை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 4 பிரான்ச் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எப்படி இந்த கஸ்டமர் வருவாங்க? அண்ட் ராமேஸ்வரம் ராமநாட்டில் இருக்கிறவங்க எப்படி ரெடில்ஸுக்கு வண்டி அனுப்புவாங்க? எந்த நம்பிக்கை? இந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு டெஃபினட்டாக ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் அஃபிஷியலாக கடை திறந்து நம்மளோட ரொம்ப பேர் இந்த வீடியோஸ் பார்த்து வராங்க. ஓகே, அது ஒரு வெளியில் இருக்கிறவங்க. பட் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும் என்னெல்லாம் நடக்குது லைவாகவே. அதனால தான் இந்த வீடியோஸ் நம்ம லைவாக, இது எந்த ஒரு கண்டென்ட் கிடையாது. ஜஸ்ட்டு பிரதர் வந்துட்டு உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்கள் பார்க்கணும் இதை. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆர்டர் வந்திருக்கு லண்டன். ஏன்னா நான் சும்மா அப்படி நம்ம சொல்லக்கூடாது, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி லைவாகவே காட்டுறேன். லண்டன் எங்கே இருக்குது? லண்டன்லேருந்து கஸ்டமர் இந்த பாருங்கள், அஜித் குமார் லண்டன் கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாருங்கள், 10,000 ரூபா அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. அஜித் லண்டன் அவங்களுக்கு என்னென்ன பண்ணும் இந்த பாருங்கள், அவங்களோட வண்டியெல்லாம் அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி. ஸோ அவருக்கு வண்டியெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பிரதர் இந்த மாதிரி. அது போக இங்கே பாருங்கள், நகிரி ஐயப்பன் நகிரி, நீங்களே சும்மா பாருங்கள் எங்கெங்கேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வருதுன்னு. கேஎல் கேரளா கஸ்டமர். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலேருந்து பார்க்குறாங்க. ஸோ லைவாகவே எந்த ஒரு கண்டென்ட் கிடையாது, இதெல்லாம் எல்லாம் நடக்குது. அடுத்த பேட்ச் இது போயிடுச்சா ப்ரோ, அடுத்த ஒரு வீடியோ போடுவோம், மக்களுக்கு போய் சேரட்டும். ஸோ இப்போ இங்கே பார்க்குற விஷயங்கள் எல்லான்றது லைவ். ஸோ இதை ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ. இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி ஃபுல் ரெஸ்டாரேஷன் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது ஒரு 1.5 மந்த் அப்படி டைம் பீரியட் எடுக்கும். கண்டிப்பாக. ஸோ அதில் மணி நம்ம ரொட்டேட் பண்ணணும், பெயிண்டருக்கு அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் சர்வீஸ் மட்டும் தான் நிறைய பேர் வந்து, ஏன்னா அதுதான் நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணுறது டெய்லி. கண்டிப்பாக ஒரு மந்த் ஆனால் நமக்கு இன்கம் கொடுக்குறது சர்வீஸ் மாதிரி. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நம்ம கேரேஜில் எல்லாமே ஒரு 15 20 25 பேர்கிட்ட வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இந்த சேலரி, ரெண்ட்டு, கரண்ட் பில் எல்லாம் ஒரு பெரிய டார்கெட் இருக்குல்ல ப்ரோ. ஸோ ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் தெரியும். இல்லை, இது நல்ல ஒரு கொஸ்டின் பிரதர் கேட்டது. அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட லேடிஸ் எல்லாம் சேர்த்து 25 பேர் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க கராஜில். இன்டைரக்டானா பெயிண்டர், டிங்கர், இவங்கெல்லாம் வந்துட்டு பின்னாடி ஒரு இன்டைரக்டாக டிசைனர்ஸ். அது நம்ம இந்த ரொம்ப பேர் பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொன்று, இப்போ நம்ம பெருசாக நம்ம சொந்தக்காரங்க இல்லை அப்பாவோ வீட்டில் பெருசாக அமௌண்ட்டை வச்சு கடை வச்சு கொடுத்து நம்ம உட்காரல, ஸ்க்ராப்லேருந்து வந்திருக்கோம். ஸோ 10க்கு 10 கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்க்ராப்லேருந்து வந்தனால ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தெரியும். இங்கே எவ்வளோ நம்ம லைட் பே பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேஷனேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. என்னோடய டீமுமே சரி, யாரும் இங்கே சேலரி பேஸ் அல்ல. சேலரி மாதத்துக்கு கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் எல்லாமே போக நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இது இருந்தால் போதும். பட் ஐ எம் ஹாப்பி பிகாஸ் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு தலைவலியான வேலை. நீங்கள் சொன்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுமா, முடிஞ்சா ஒரு 3000 வருது, 4000 வருது, முடி வெட்டி விட்டான். அடுத்து திருப்பி 3 மாதம் கழிச்சு முடி வளருதா, திருப்பி வெட்ட போகும், திருப்பி தாடி சேவ் போகணும். இது சர்வீஸ். பட் மாடிஃபிகேஷன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாட்டி வந்து தான் ஒரு வாட்டி அதை ஒரு ரசித்து பண்ணும். பட் அதை எல்லாருமே பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் நம்ம கராஜில் பசங்க லவ் பண்ணி பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால தான் இது மக்களில் வந்துட்டு இன்னும் உரிமையாக வந்துட்டுருக்காங்க. மேனேஜ் பண்ணுறோம். ஓகே, ரெண்ட்டு உங்களுக்கு தெரியும், ரெண்டல் நம்மளுக்கு ஸ்டோர்ஸ் இருக்குது, லீஸுக்கு இருக்கும், அண்ட் கரண்ட்டு பில் இருக்குது. கரண்ட்டு பில்லே மாதம் 25,000 வருது. யோசிச்சு பாருங்க, இது பக்கத்தில் எல்லாமே. இல்லை அதான் ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணாலுமே கஸ்டமருக்கு அந்த பட்ஜெட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதில் வந்து அதுதான் இந்த ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இது கண்டிப்பாக இன்னைக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒரு ராயல் என்ஃபீல்டு இல்லைங்க, ஒரு 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 கியர் பைக் வாங்க போனால் இன்றைக்கி எவ்வளோ வருது நீங்கள் சொல்லுங்களேன். சும்மா ஒரு கியர் பைக் ஸ்ப்ளெண்டர் 1 லட்ச ரூபா, மினிமம் 1 லட்ச ரூபா. ஓகே, குட். இப்போது இதுவே வந்துட்டு ஒரு புல்லட் வாங்க போகிறோம், இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஒரு
2.7 சொல்கிறீங்க. பட் கஸ்டமருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் வண்டி வாங்கணுன்னு. இப்போ அலாய்வில் எனக்கு தேவை, அலாய்வில் ஒரு 10 ரூபா போடு, லைட்டு போடு, அப்படி போடு, இதை போடுன்னு ஒரு 3 ரூபா. ஸோ மினிமம் 3 லட்ச ரூபா இருந்தால் இன்றைக்கி ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்க முடியும். அது விற்கிறது தான் வாங்க முடியும். அது வேற எந்த பிராண்டாக இருக்கட்டும்ங்க நான் சொல்கிறேன். பட் வேற எல்ஸ் நம்ம கிட்ட உங்ககிட்ட உள்ள ஒரு பழைய வண்டி வாங்கிட்டு வாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் ரேட்டே சொல்கிறேன், 70-80 ரூபாய்க்கு நல்ல புல்லட்லாம் கிடைக்குது. நான் 1 லட்ச ரூபா சொல்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு புல்லட் வாங்கிட்டு வரீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு அதை வெறித்தனமாக ரெடி பண்ணுறீங்க. 2 லட்ச ரூபா வெயிட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்குன்னே கஸ்டமைஸ் பண்ணுற புல்லட் தயாராகுது. இப்போ அந்த மாதிரி தான் அந்த நண்பர் பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்க. இல்லை அதான் ப்ரோ, எனக்கு அது சொன்னதுக்கு முன்னாடி வரையும் தெரியல. நான் வந்து வெளியிலேருந்து என்ட்ரானாங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் சேலுக்கு இருக்குன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு 13-14 வருஷம் அது பழைய வண்டினே நம்மளுக்கு. இன்னொரு விஷயம் இதில் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாரும் வச்சிருக்க பைக் என்கிட்ட கிடையாது. நான் என் பைக் தான் யூனிக்கானது, என் பைக் என்கிட்டயும் கிடையாது. அப்படி இல்லை, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கே ஒரு ஆசைங்க, என் புல்லட் யாருக்கும் இருக்கு. என் புல்லட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே கிடையாது. சீக்கிரமாக என் புல்லட்டையும் காட்டுறேன். ஆனால் இப்போ ஒரு படம் ஃபுல்லாக நடிச்சிருச்சு, ரிலீஸ் ஆகும்போது அந்த புல்லட்டு யார்கிட்டையும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, என் புல்லட் என்கிட்ட தனியாக தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும். நான் படத்தில் நடிச்சிருச்சு, அப்படியே போயிட்டு இருக்கு. அது போக என்ன பாருங்க, கிரீன்ஸ்லேயே நம்ம சொன்னோம்ல, படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. வல்லவன் வகுத்ததடா படம் பேரு. கைஸ் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ இன்சைட். பிரதருமே நடிச்சிருக்காப்ல, டெஃபினட்டா பாருங்க. நீங்களும் சொல்லிடுவோம் படம் சூரியனும் சூரியகாந்தியும் அது ஒரு ரிலீஸ். ஓகே சி கைஸ், நாங்கள் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆக்டர் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம சின்ன வாய்ப்பு கிடைச்சதையும் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். முடிஞ்சா பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்டை போட்டு விடுங்க. அண்ட் கைஸ், வெல்கம் டு மெட்ராஸ் பைக்கர் சர்வீஸ் சென்டர். சென்னை சரௌண்டிங்கில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. பட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பிரதர்? ஒரு 6-7 மணி விடிய காலையில் மாதிரி இருக்குது. ஸோ இது எதுக்காக லைவ்னா, நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஜென்யூன், எந்த ஒரு ஃபேக் கிடையாது. ஸோ மக்களுக்கும் தெரியணும். ஸோ ரொம்ப இடத்துல ரொம்ப கண்டென்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு எந்த கண்டென்ட்டில் வெல்கம் டு மெட்ராஸ் பைக்கர் சர்வீஸ் சென்டர். திஸ் இஸ் லைவ். டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 14ஆம் தேதி 1 மணிக்கு லைவ்ல வரும். என்ன ப்ரோ, இந்த அளவுக்கு அப்டேட் யார் கொடுப்பான்னு எனக்கு தெரியல. நவம்பர் மாதங்க. ஓகே, மழை வந்துட்டு இருக்கு கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு சர்வீஸ் நம்மளது கராஜில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது மெயினாக சர்வீஸ் சென்டர் தான். ஸோ கண்டினியூஸாக சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது. TN64 இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோயில், ரொம்பவே ஒரு பிரபலமான மேல்மருவத்தூர் கோயிலில் முக்கியமான ஒரு நபராக இருக்கார். அதாவது வெளிநாட்டில் உள்ள பக்தர்கள் எல்லாம் லைவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த லைவ் காட்டுவாங்கள்ல யூடியூப்ல. ஸோ அந்த நண்பர் அவர் எப்பவுமே இங்கே தான் வந்து பண்ணுறாப்புல. ஸோ இந்த வண்டி மேல்மருவத்தூர்லேருந்து வந்திருக்கு. இந்த வண்டி TN02 லோக்கல் தான், ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ட்வின் ஸ்பார்க் ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே வாங்க கைஸ். இங்கே ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், ஹேண்டில் பார் வளைக்கும் போது மட்டும் வண்டி ஆஃப் ஆகும். அது ரொம்ப நாள் ஒயரிங் கிட் ஆயிடுச்சுன்னா, ஒயரிங் கிட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆகும், அப்போது அது ஆஃப் ஆகும். ஸோ ஒயரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு ஹியர் வி ஹவ் இன்டர்செப்டர் 650. இங்கே கிளாசிக். அண்ட் இங்கே ஒரு வண்டி ரீபான். ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரீபான் வண்டியெல்லாம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க கைஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ரீபான், மீட்டியோர், ஹண்டர், லேட்டஸ்ட் சூப்பர் மீட்டியோர் 650 வரைக்கும் இப்போ பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வண்டியும் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு வண்டி இன்ஜின் ஒர்க் போயிட்டு இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ கிராங்க்லாம் செக் பண்ணி இந்த பேக்கிங் கிட்டெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. இது ஹெட் பேக்கிங், போர் பேக்கிங் சொல்லிட்டு ரொம்ப கிளியராக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தம்பி பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350. அண்டு கைஸ், இன்னொரு ரொம்ப பேர் வந்து சொல்கிறீங்க பிரதர் சமயத்தில் ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு. சி கைஸ், ஒரே நிமிஷம் சிஸ்டர். ஸோ சிஸ்டர் தான் நம்மளோட டீமில் வந்துட்டு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லா கால்ஸுமே டெய்லி வர கால்ஸு அட்டன் பண்ணி, இங்கே பாருங்கள் 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்லேயும் நம்ம கால்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர கால்ஸை எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா லைவாகவே பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். நம்மளை இன்ஸ்டாகிராமோ இல்லை நம்ம கொடுத்துருக்க நம்பரை 63 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட பிஸியாக இருந்தாலுமே அட்டன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அப்படியே இன்னொரு வண்டி ஒன்று ரைடர் மீனியா போக போகுது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு எல்லாருக்குமே தெரியும், ரைடர் மீனியா நடக்கும். அதுக்கு ஒரு வண்டியை வெயிட்டாக தயார் பண்ணியிருக்கோம். வாங்க காட்டுறேன். மறுபடியும் இது எந்த ஒரு கண்டென்ட் கிடையாது. நம்ம கரேஜில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றது லைவாகவே கொடுத்துட்றோம். ஸோ 3 ஏரியா. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது ஷோரூம், செகண்ட் பார்த்தது வந்துட்டு சர்வீஸ் சென்டர், அண்ட் இது வந்துட்டு ஒரு ரெசார்ட் சொல்லலாம். ரெசார்ட்லாம் கிடையாதுங்க, மழை பெஞ்சா நம்ம கார்டன் அப்படி தெரியுது. வாங்க, இது ஆக்சுவலி ஒரு பார்க்கிங் ஏரியா. ஸோ இது ஒரு பார்க்கிங் ஏரியா சொல்லலாம். மழை பெஞ்சா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம பார்க்கிங் ஏரியா.
ஸோ கொஞ்சம் கூல் என்ஜாய் பண்ணிட்டு சொல்லிட்டு வண்டியும் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டும் போட்டிருக்கோம் கைஸ். ஏகப்பட்ட வண்டி வந்துட்டு ரைடர் மீனியா 2024, அதாவது ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்க்கெல்லாம் தெரியும், ஒரு ராயல் என்ஃபீல்ட் திருவிழானே சொல்லலாம், பயங்கரமாக நடக்க போகுது. அதுக்கு ஏகப்பட்ட வண்டி தயார் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு வண்டி வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்கோம், வாங்க நான் காட்டுறேன். ஸோ TN73லேருந்து வந்திருக்கு இந்த வண்டி, TN73. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் மீட்டியோர் 650 ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு. ரொம்ப பேருக்கு இந்த சூப்பர் மீட்டியோர் 650ல் ஹேண்டல் பார் கம்ஃபர்ட் கிடையாது. வாங்க என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஹேண்டல் பார் ரைசர் போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு. ஸோ தட் ஹேண்டல் பார் கொஞ்சம் தூக்குன மாதிரி ஈஸியாக இருக்கும். ஹேண்டல் பார் ரைசர் கொடுத்துருக்கோம், ஃபுல் சர்வீஸ் ஃபாக் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் லாங் போகிறதுக்கு. அண்ட் டாப் பாக்ஸ் இதை பற்றி சொல்லணும். ரொம்ப பேருக்கு வந்துட்டு என்ன வண்டி வேணாலும் எடுத்துருவாங்க, நான் டாப் பாக்ஸ் மாட்டித்தரேன். அழகாக ஸ்டே ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 2 செட்டப் ஸ்டே அண்ட் 45 லிட்டர் கெப்பாசிட்டியான இங்கே பாருங்கள் டாப் பாக்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன திங்ஸ் எவ்வளோ என்ன கஸ்டமரோட பழைய திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த பேக்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம், துவச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஃபினிஷிங்கு. ஸோ இது வந்துட்டு டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம் 45 லிட்டர். ஸோ கஸ்டமர் ரைடர் மீனியா கோவா, அதாவது கோவாவில் நடக்க போகிற ஈவெண்ட்டுக்கு இந்த வண்டி போகுது. சீட் கவர்ஸ் போட்டுட்ருக்கோம், எக்ஸாஸ்ட்டு அண்டு அடுத்து போயிட்டு வந்தவருக்கு பெல் டிரைவும் போடுற ஐடியாவில் இருக்காங்க கஸ்டமர். ஸோ கைஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேரேஜில் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ரைடர் மீனியா ஈவெண்ட் சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஈவெண்ட் முந்தின வருஷம் போயிருந்தோம். போன வருஷம் பாப்பா பிறந்திருந்தேன். ஆமாம். இப்போ ரீசெண்டாக தான் காரும் ரெடி பண்ணிருக்கீங்க, ஃபுல் ரேப் பண்ணி ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் பைக்கில் போக போறீங்களா, காரில் போக போறீங்களா, முதல் போக போறீங்களா? செக் பாயிண்ட் வச்சாப்ல பார்த்தீங்களா? ஸோ போக மாட்டோமான்னு சீக்கிரமாக அந்த அப்டேட்டையும் கொடுக்குறேன். பட் ஒரு விஷயங்க, ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ் எல்லாம் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணும். ஸோ போனேன்னா இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கண்டென்ட்டும் நீங்கள் வீட்டில் படுத்தபடியே என் வீடியோ மூலியமாக பார்த்துடலாம். அதாவது A to Z நம்ம இங்கே கிளம்புறதுலேருந்து எண்டு வரைக்கும் நடக்க போகிறது. ஸோ ப்ரே பண்ணிக்கோ, 99 இல்லை 100% இந்த ரைடர் மீனியாவுக்கு நம்மளும் போகிற மாதிரி. ஸோ போகிற மாதிரி தான் தலைவரையும் கூட்டிகிட்டு போகிறதா பிளானில் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நல்ல விளாக்ஸாக இருக்கட்டும், நல்ல வீடியோ கண்டென்ட் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொண்டுட்டு வரோம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்துட்டு எந்த விதத்துலையும் ஃபேக்காக இருக்க போகிறதில்ல, பிகாஸ் இட்ஸ் பியூர்லி லைவ் ஃப்ரம் மெட்ராஸ் பைக்கர் கராஜ். இன்னொரு விஷயம், மெட்ராஸ் பைக்கர் ஷாப்போட நம்ம தொடர்ந்து பண்ணுற எல்லா வீடியோ 100% வந்து இது ஸ்கிரிப்டட் கிடையாது. என்ன இருக்கோ நம்ம அதை இல்லை, ஆக்சுவலி மக்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது, இது ஸ்கிரிப்டடா இது ஃபேக்கா. மேபி நம்ம சின்ன ஒரு விஷயங்கள், அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பண்ணுற அந்த ஜோக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கே தெரியும் இது ஒரு ஜோக்குன்னு. பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படி போகுது பார்த்தீங்களா, ஒரு இன்ட்ராக்ஷன், அது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். லைக் லைவாகவே போயிட்டு இருக்கு. உண்மை தான், எந்த வீடியோவும் கட்டே பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அந்த சீனே கிடையாது. நம்ம வந்துட்டு லைவா என்ன மேட்டர் இருக்குது, இந்த வண்டி இருக்கா, இது என்னது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறோம். ஃபர்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஷோரூம் காட்டணும், அடுத்து சர்வீஸ் சென்டர் காட்டணும், அடுத்து அந்த பைக்ஸ் எல்லாம் கராஜ் காட்டுறோம். ஸோ இது போக இன்னொரு இடம் இருக்குது, பட் அங்கே போக முடியாது, ரொம்ப தூரம். ஸோ அதனால் இதோட நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, பட் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வராது. ஸோ ஒரே ஒரு லவ்வோட கேட்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஓகே நண்பர்கள் இந்தந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு நான் நீங்க சொன்னதை வந்து சீரியஸா எடுப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல பிரதர் நம்ம சிம்பிளா இங்க வீடியோ போட்டுறோம். ஆனா நம்ப மாட்டீங்க, நம்ம தமிழர்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருந்துட்டு அழகாக பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு கமெண்ட், மயிலாடுதுறை, இல்லை நான் லண்டன், இல்லை நான் ஆஃப்ரிக்கா, நான் துபாயிலேருந்து பார்த்துருக்கேன், நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, சரி தம்பிங்க அன்னைங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஊரில் பார்க்குறாங்க அண்ட் ஒரு லைக் பண்ணி விட்ருங்களே. ஸோ தட் ரொம்ப பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. எவ்வளோ எஃபர்ட் எடுத்து நாங்கள் vlogலாம் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ரைடர் மீனியா ஈவெண்ட் இருக்கு. ஸோ அதில் இப்போ பாருங்க, காரில் போகிறதா பைக்கில் போகிறதா கேட்டேன். அதுக்கு இதுலேயே வந்துட்டு ஒரு அவரோட வீடியோவில் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம போக ட்ரை பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி, டெஃபினெட்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் வந்துட்டு மழையோ வெயிலோ, இந்த மழையில் நினைஞ்சிட்டு மழையோ வெயிலோ, ஸோ என்ன இருந்தாலும் உங்களுக்கான வீடியோஸை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிரதர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏஆர்கே டைரிஸ் வீடியோஸாக இருக்கட்டும், ஏஆர்கே டைரிஸ் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் பைக்கரோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் 2 பேஜ்லேயும் வந்துட்டுருக்கு. அண்ட் நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஸ்க்ராப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் காட் கிரேஸ் இன்றைக்கி நல்லா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு 2 விதமாகவும் க்ரோ ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப்பும் க்ரோ ஆகிட்டு இருக்கு, நம்ம 2 பேருமே ட்ராவல் வளர்ந்துட்டு இருக்கோம். சந்தோஷம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். ஷாப்போ டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.